வளமுடன். இன்னைக்கு இப்போது நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னா ஃபியர். அதே தான், பயம். பயம்னா என்ன? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பயம், பல உணர்வுகள் இருக்குது. புலன்களுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்குது. அதே போல் பயம் என்ற உணர்வு இருக்குது. அது எப்படி இருக்குது? சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா, நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு இருக்கா? அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு செயலும் செய்கிறதுக்கே பயந்துட்டு அதிகபட்சமாக அந்த முக்கியமாக நம்ம பயப்படுற விஷயத்தையே நம்ம தவிர்க்க நினைப்ப போகும்போது போபியா, அதனால் மனநலமும் பாதிக்கிற அளவுக்கும் போகிற விஷயங்களும் உண்டு. இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணலாம்? பயம் என்ற விஷயத்தை எப்படி சரி பண்ணலாம்? கான்க்யூர் யுவர் ஃபியர்ஸ், ஹவு டு ஓவர்கம் யுவர் ஃபியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபியரை நம்ம எதோட கம்பேர் பண்ணலான்னா, நம்ம ஃப்யூச்சரை பாதிக்கிற அளவுக்கு பெரிய விஷயங்களாக போகும்போது நம்ம அதை பற்றி கவலைப்பட்டு தான் ஆகணும். முக்கியமாக சொல்லணும்னா, ஃபியரை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது 3 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. சர்வைக்கல் ஃபியர், சைக்கலாஜிக்கல் ஃபியர், நியூராலஜிக்கல் ஃபியர். இதில் சர்வைக்கல் ஃபியர்ன்றது இயற்கையாக எல்லா மனிதர்களும் இருக்கிற அதே ஃபியர் தான். திடீர்னு ஒரு பாம்பை பார்க்குறோம், ஏதோ ஒரு அனிமல் கடிக்க வருது, இல்லைன்னா ஒரு திடீர்னு ஒரு வண்டி நம்மளை நோக்கி ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி வருது, பயந்து ஒதுங்குறோம், ஓட்டுறோம், அதிலேருந்து தப்பிக்க ஓட்டுறோம். இந்த நார்மல் ஃபியர் நார்மல். இது எல்லாருக்குமே இருக்கிற உள்ளுணர்வு, எச்சரிக்கை உணர்வு, ஜாகிரதை உணர்வு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது பயமாகவும் எடுத்துக்கலாம். இது சர்வைக்கல் ஃபியர். இது நார்மல். ஆனால் சைக்காலஜிக்கல் ஃபியர்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி சொல்லணுன்னா, நம்மளுடைய போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பழைய ஞாபகங்கள், சில ஞாபகங்களோட சில படங்களாக நம்மளுக்கு பதிவாயிருக்கும், வார்த்தைகளாக பதிவாயிருக்கும். அதிலிருந்து நம்மளுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய நெகட்டிவிட்டியான சில மெமரிஸ் அப்படின்னு, அந்த பழைய பாஸ்ட் மெமரிஸ், பழைய விஷயங்கள், அது ஓவர் ஃப்ளோ ஆகிற அளவுக்கு அதிகமாக கூட இருக்கும். இது சைக்காலஜிக்கல் ஃபியர். இந்த மாதிரி ஃபியரையும் நம்ம எப்படி சரி பண்ணலாம்? அதுக்கடுத்து சொல்கிறது நியூராலஜிக்கல் ஃபியர். இதை போபியா என்ற அளவுக்கு சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்கு சில போபியா. தண்ணியை பார்த்தா போபியா, நெருப்பை பார்த்தா போபியா, இருட்டை பார்த்தா போபியா, பிட்டை பார்த்தா போபியா, வேறு ஏதாவது சவுண்டு கேட்டால் ஃபோபியா, அதிக லைட் இருந்தால் ஃபோபியா, இது மாதிரி இருக்குது. இது எல்லாமே எப்படி சரி பண்ணலாம்? இதுக்கு ரூட் காஸ்ட்டுன்னு சொல்லும்போது, இது சைல்டுஹுட்லேயே நம்மளுக்கு பதிவாயிட்ட விஷயங்கள். சில வகை ஃபோபியாக்கள் ஜெனட்டிக்காகவும் நம்மளுக்கு பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இவற்றிலிருந்தெல்லாம் வெளியே வரத்திற்காகவும் யோகம் மிக சிறந்த தீர்வாக இருக்குது. எப்படி அனும்போது, நம்முடைய இன்னும் விளக்கம் சொல்லலை உங்களுக்கு, மூலாதாரத்தில் கவனம் வைத்து அந்த மெமரிஸை நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அடக்கி அந்த பயத்திலிருந்து கம்ப்ளீட்டாகவே நம்மளை வெளியே வரலாம். ஏனென்றால் நம்மளுடைய பயங்கள் பதிவாக இருக்கிற இடம் பார்க்க போனால் ஆழ்மனம், மனது. நான் ஏற்கனவே சொன்ன மனதிற்கான பயிற்சி தான் யோக பயிற்சின்னு சொல்லி, அந்த மனதிற்கான பயிற்சியை நம்ம யோகத்தால் கொடுத்து மனதை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அதை ஆரோக்கியமாக நம்ம பராமரிக்கும்போது இந்த மாதிரி பய உணர்வுகள், ஃபோபியான்ற அளவுக்கு இருக்கிற பய உணர்வுகளிலிருந்து கூட நம்ம முழுமையாக விடுபட்டு வரலாம். இது பயிற்சிகளில் நிச்சயமாக நல்லபடியாக கைகூடும். அதனால் எந்த வாழ்க்கையில் எந்த வித ஃபோபியாக்கு இனி நம்மளுக்கு இடம் இல்லை. வாழ்க வளமுடன்.